மாட்டேங்குதா? ச்சே. ஹால்ல இருக்கும்போதுதான் டைம் போலன்னு பார்த்தா ரூமுக்கு வந்து நேரம் போக மாட்டேங்குதே. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல மாமாவுக்கு இப்படி தோணுமா? சரி, போன் பண்ணி கேட்டுருவோம். சொல்லு ரேவதி. மாமா, மார்னிங் எப்ப வரும்? என்ன? அது இல்ல மாமா, இங்க நேரமே போக மாட்டேங்குது. எப்படா விடியும் உங்களை பாப்போன்னு இருக்கு. டைமே பாத்துட்டு இருந்தனா உனக்கு அப்படிதான் தோணும். என்ன மாமா, ரோகிணி அக்கா என்ன சொன்னாங்களோ அதையும் நீங்களும் சொல்றீங்க? எல்லார்கிட்டயும் புலம்பி முடிச்சிட்டு இப்ப எனக்கு கால் பண்றியா? என்னது, நான் புலம்புறேனா? மாமா ரேவதி, நாளைக்கு நம்ம மீட் பண்ண தானே போறோம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் டவுட் வர மாதிரி நடந்துக்காத. சரிங்க மாமா. இந்த கடிகாரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. சம்திங் ராங். இந்த கடிகாரம் நகரவே மாட்டேங்குது. ஒருவேளை பூமி சுத்துறது நின்றுச்சா? இல்லையே, நாம படிச்ச பிசிக்ஸ்ல பூமி நிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. கடிகாரம் தான் ஏதோ பிரச்சனையாயி ஸ்லோவா இருக்கு. கீழே போய் அக்காட்ட என்னன்னு கேப்போம். 1,32,200. 1,32,200. ஓகே, கணக்கு டாலி. வேற ஏதாவது விட்டுட்டோமா? ஏங்க இத விடலாம். ஓகே. ரேவதி, என்னாச்சு? மாமா, கடிகாரத்துல முள்ள நகரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. என்னமா என்னதாண்டி ஆச்சு உனக்கு? இப்படி கடிகாரத்தையே பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு என்னமோ டைம் ஆகாம அப்படியே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்க என்னங்க இவ இப்படி உளறா? அப்பப்ப கடிகாரம் நகர்ல டைம் ஆகலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. ரோகிணி, அது என்ன மேட்டர்னு தெரியுமா? ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஓசிடின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைனா, சில நேரங்கள நம்ம கதவை பூட்டிட்டு வெளியே கிளம்பி போயிடுவோம். ஆனா பூட்டமா பூட்டலையான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரம் நம்ம மோட்டார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்போம். ஆனா ஆஃப் பண்ணமா ஆஃப் பண்ணலையான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள டேப்பை மூடி இருப்போம். தண்ணி சொட்டுதோன்னு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உன் தங்கச்சிக்கு வாட்ச் ஓடுதா ஓடலையான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. என்ன ரேவதி, கரெக்ட் தானே? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே கடிகாரத்துல முள்ள நகர மாட்டேங்குது, நேரமே போக மாட்டேங்குது. இங்க இருக்கிற கடிகாரமும் ஒர்க் ஆகல, மேல இருக்கிறது ஒர்க் ஆகல. இந்த வீட்டுக்கு என்னதான் ஆச்சோ? என்ன இவ மேல போய் இவ்வளவு நேரம் கடிகாரம் தான் பாத்துட்டு இருந்தா போல இருக்கு. நம்ம வாட்ச் ஓடுதா இல்லையா? ஓடுதே. உன் வாட்ச் ஓடுதா? கரெக்டா தாங்க இருக்கு எல்லாம். அப்புறம் இவளுக்கு என்ன பிரச்சனை? எங்க ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே ஓசடியா இருக்குமோ? இருக்குமோ? Something missing. என்ன மறுபடியும் போன் பண்றீங்க? அது வந்து டைமே நகர மாட்டேங்குது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அப்போ இதேதான் சொன்னேன். இப்ப திரும்ப போன் பண்ணி அதே தான் சொல்றேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவுமே ஆகல மாமா. கடிகாரத்துக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. முள்ள அப்படியே நிக்குது.
அது உன் மன பிரம்ம. நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. நான் சொல்றத நீங்க நம்புங்க. நிஜமாவே பொழுது நகராம அப்படியே நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். டைம் எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும் ரேவதி. உன் மனசுதான் அதை விட வேகமா ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதுதான் உண்மை. சூரியன் எப்போ மறைஞ்சு எப்போ பொழுது விடிஞ்சு நான் எப்போ உங்களை பார்க்க வர்றது? திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தனா உனக்கு அப்படித்தான் தோணும். அப்படியா சொல்றீங்க? ம், சரி மாமா. இல்ல இப்பதான் வந்தேன். என்ன புது ட்ரெஸ்ஸா? ஆமா, இன்னைக்கு டே ஃபுல்லா உங்க கூட தானே இருக்க போறேன். அதான் இந்த Dress போட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு மாமா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்களும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொன்ன பதிலுக்கு நீயும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சரிவா போலாம். நான் சீரியஸா தான் சொல்றேன் மாமா. நீங்க எப்பவுமே அழகுதான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க. அப்படியா? சரி ஓகே, வா போலாம். வண்டியில ஏறதுக்கு முன்னாடி நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்க மாமா. ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். முக்கியமான இடமா? அப்படி என்ன இடம் மாமா? நான் சொல்றதை விட நீயே நேர்ல வந்து பாரு. ரொம்ப நாளா அந்த இடம் உனக்காக தான் வெயிட்டிங். சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க மாமா. எந்த இடம்னு சொல்லுங்க. ஏய், இப்ப நம்ம அங்க தானே போறோம். வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. வா.